Temple vocabulary and sentences. கோயில் நுழைவாயிலில் கற்பூரம் ஏற்றாதே. இதுக்கு இங்கிலீஷ்ல don't light camphor at the temple entrance. கோயில் நுழைவாயில் அப்படின்னா temple entrance. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். don't light camphor at the temple entrance. அடுத்த சென்டென்ஸ். காவல் தெய்வங்களை வணங்கு. இதுக்கு இங்கிலீஷ்ல worship the guardian deities. காவல் தெய்வங்கள் அப்படின்னா guardian deities. இன்னொரு தடவை சொல்கிறேன் சென்டென்ஸை. worship the guardian deities. அடுத்த சென்டென்ஸ். இந்த கோபுர கலசம் தங்கத்தால் ஆனது. இதுக்கு இங்கிலீஷில் the temple tower finial is made of gold. கோபுர கலசம் அப்படின்னா temple tower finial. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். The temple tower finial is made of gold. அடுத்த சென்டென்ஸ். கோயில் கொடிமரம் முன் விழுந்து கும்பிடுங்கள். இதுக்கு இங்கிலீஷில் prostrate yourself before the temple flagstaff. கோயில் கொடிமரம் அப்படின்னா temple flagstaff. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். prostrate yourself before the temple flagstaff. அடுத்த சென்டென்ஸ். கோயில் கருவறைக்குள் செல்லாதே. இதுக்கு இங்கிலீஷில் do not enter the sanctum sanctorum. கருவறை அப்படின்னா sanctum sanctorum. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். do not enter the sanctum sanctorum. அடுத்த சென்டென்ஸ். மூலவருக்கு பூமாலை போடுங்கள். இதுக்கு இங்கிலீஷில் offer a flower garland to the presiding deity. மூலவர் அப்படின்னா presiding deity. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். offer a flower garland to the presiding deity. அடுத்த சென்டென்ஸ். உற்சவரின் படம் என்னிடம் உள்ளது. இதுக்கு இங்கிலீஷில் I have a picture of the processional deity. உற்சவர் அப்படின்னா processional deity. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். I have a picture of the processional deity. அடுத்த சென்டென்ஸ். மகாலட்சுமியின் வாகனம் என்ன? இதுக்கு இங்கிலீஷில் What is Goddess Mahalakshmi's divine vehicle? வாகனம் அதாவது கடவுளினுடைய வாகனத்தை divine vehicle அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். What is Goddess Mahalakshmi's divine vehicle? அடுத்த சென்டென்ஸ். நவகிரக சந்நிதி எங்கே உள்ளது? இதுக்கு இங்கிலீஷில் Where is the Navagraha shrine? சன்னதி அப்படின்னா shrine. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். Where is the Navagraha shrine? அடுத்த சென்டென்ஸ். கோயில் மண்டபத்தில் கொஞ்ச நேரம் உட்காரலாம். இதுக்கு இங்கிலீஷில் Let us sit in the temple hall for a while. கோயில் மண்டபம் அப்படின்னா temple hall. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். Let us sit in the temple hall for a while. அடுத்த சென்டென்ஸ். கோயில் பிரகாரத்தை சுற்றி வரலாம். இதுக்கு இங்கிலீஷில் Let us circumambulate the temple. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். Let us circumambulate the temple. அடுத்த சென்டென்ஸ். பலிபீடத்தின் முன் விளக்கு ஏற்றலாமா? இதுக்கு இங்கிலீஷில் Can we light a lamp in front of the altar? பலிபீடம் அப்படின்னா altar. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். Can we light a lamp in front of the altar? அடுத்த சென்டென்ஸ். இதுதான் இக்கோவிலின் ஸ்தலவிருட்சம். இதுக்கு இங்கிலீஷில் This is the sacred tree of this temple. ஸ்தலவிருட்சம் அப்படின்னா sacred tree. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். This is the sacred tree of this temple. அடுத்த சென்டென்ஸ். அவர்கள் அங்க பிரதட்சணம் செய்கின்றனர். இதுக்கு இங்கிலீஷில் They are performing a ritual of full body rolling around the temple. இல்லைனா they are performing a full body rolling circumambulation around the temple.
அங்க பிரதக்ஷனம் அப்படின்னா ரிச்சுவல் ஆஃப் ஃபுல் பாடி ரோலிங். இன்னொரு தடவை சென்டென்சஸ் சொல்கிறேன். They are performing a ritual of full body rolling around the temple. இல்லைனா they are performing a full body rolling circumambulation around the temple. அடுத்த சென்டென்ஸ். அவள் அடிப்பிரதக்ஷணம் செய்தாள். இதுக்கு இங்கிலீஷில் she performed a heel to toe circumambulation of the temple. அடிப்பிரதக்ஷணம் அப்படின்னா heel to toe circumambulation. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். She performed a heel to toe circumambulation of the temple. அடுத்த சென்டென்ஸ். உனக்கு ஏதேனும் வேண்டுதல் உள்ளதா? இதுக்கு இங்கிலீஷில் have you made any vow? வேண்டுதல் அப்படின்னா vow. இன்னொரு தடவை சொல்கிறேன். have you made any vow? அடுத்த சென்டென்ஸ். குழந்தை பிறந்த பிறகு அந்த தம்பதியினர் ஒரு வெள்ளி தொட்டிலை நேர்த்திக்கடனாக செலுத்தினர். இதுக்கு இங்கிலீஷில் after the child was born, the couple made a votive offering of a silver cradle. நேர்த்திக்கடன் அப்படின்னா votive offering. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். after the child was born, the couple made a votive offering of a silver cradle. அடுத்த சென்டென்ஸ். காணிக்கை செலுத்த வேண்டும். இதுக்கு இங்கிலீஷில் you should make an offering. காணிக்கைக்கு இங்கிலீஷில் offering. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். you should make an offering. அடுத்த சென்டென்ஸ். அர்ச்சனைக்கு எவ்வளவு கட்டணம்? இதுக்கு இங்கிலீஷில் how much is the fee for அர்ச்சனா? அர்ச்சனைக்கு இங்கிலீஷில் செரிமோனியல் வர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு அர்ச்சனை அப்படின்னா என்னன்னு தெரியுன்றதுனால நம்ம அர்ச்சனைன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. ஸோ இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். how much is the fee for அர்ச்சனா? அடுத்த சென்டென்ஸ். சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இதுக்கு இங்கிலீஷில் we should perform ritual ablution for the deity. அபிஷேகத்துக்கு இங்கிலீஷில் ritual ablution. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். we should perform ritual ablution for the deity. அடுத்த சென்டென்ஸ். கணபதி ஹோமம் செய்வது நல்லது. இதுக்கு இங்கிலீஷில் it is considered auspicious to perform a கணபதி ஹோமம். ஹோமத்துக்கு இங்கிலீஷில் சேக்ரெட் ஃபயர் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஹோமம் அப்படின்னா என்னன்னு தெரியுன்றதுனால இந்த இடத்துல நம்ம ஹோமம்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். it is considered auspicious to perform a கணபதி ஹோமம். அடுத்த சென்டென்ஸ். மடப்பள்ளி எங்கே உள்ளது? இதுக்கு இங்கிலீஷில் where is the temple kitchen? மடப்பள்ளி அப்படின்னா temple kitchen. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். where is the temple kitchen? அடுத்த சென்டென்ஸ். பிரசாதம் சுவையாக உள்ளது. இதுக்கு இங்கிலீஷில் the sacred food is delicious. பிரசாதம் அப்படின்னா sacred food. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். the sacred food is delicious. அடுத்த சென்டென்ஸ். விபூதி குங்குமம் வாங்கிக் கொள்ளுங்கள். இதுக்கு இங்கிலீஷில் ப்ளீஸ் அக்செப்ட் த சேக்ரெட் ஆஷ் அண்ட் வெர்மிலியன். விபூதிக்கு இங்கிலீஷில் சேக்ரெட் ஆஷ், குங்குமத்துக்கு இங்கிலீஷில் வெர்மிலியன். இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். ப்ளீஸ் அக்செப்ட் த சேக்ரெட் ஆஷ் அண்ட் வெர்மிலியன். அடுத்த சென்டென்ஸ் கடைசி சென்டென்ஸ். தேர் நிறுத்துமிடம் அதுதான். இதுக்கு இங்கிலீஷில் that is the shed for the temple car. தேருக்கு இங்கிலீஷில் temple car. இன்னொரு தடவை சென்டென்ஸை சொல்கிறேன். that is the shed for the temple car. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.